அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்துட்டு ஒரு ஹெல்த்தி வெர்ஷன் என்னோட ஸ்டைலில் பண்ணக்கூடிய ஒரு குக்கீஸ் ரெசிபி பார்த்துடலாமா? வாங்க பார்க்கலாம். இது என்னுடைய கிட்ஸுக்காக நான் ஸ்பெஷலாக மேக் பண்ணது. மிக்சிங் பவுல் ரெடி பண்ணிக்கிட்டேன். அது கூடவே பார்த்தீங்கன்னா 50 கிராம் மெல்டட் பட்டர், நட்ஸு, அதுக்கப்புறம் சாக்கோ சிப்ஸ் எடுத்திருக்கேன். வேறு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாங்களா? வெண்ணிலா எசன்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் மிக்சிங் பவுல் பார்த்தீங்கன்னா, நான் இந்த ஒரு பவுல் தான் மெஷர் பண்ணியிருக்கேன். இந்த பவுலுக்கு வந்துட்டு ஒரு கப்பு மாவு எடுத்திருக்கேன். அதே சேம் பவுல் ஒரு கப்புக்கு வந்துட்டு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். 1 கப்லேருந்து 1 1/2 கப் மாவு எடுத்தேன். மாவுன்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்னைக்கு பண்ணியிருக்கக்கூடிய இந்த குக்கீஸ் வந்துட்டு பொட்டுக்கடலையில தான் பண்ணியிருக்கேன். பொட்டுக்கடலை நல்லா ஃபைனா பவுடர் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு எக்கு தான் ஆட் பண்ணியிருக்கேன் சரிங்களா? இப்ப இது எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். ஆமா, ஸ்வீட்னஸ்க்கு வந்துட்டு நான் நாட்டு சர்க்கரைய தவிர வேற எதுவுமே ஆட் பண்ணல. ஒயிட் சுகர்லாம் ஆட் பண்ணல. இது கிட்ஸுக்கு குடுக்கணும். முழுக்க முழுக்க ஹெல்த்தியாவும், கிட்ஸ் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இப்படி பேக் பண்ணியிருக்கேன். இன்ஷா அல்லாஹ் இதோடைய நெக்ஸ்ட் வீடியோல வந்துட்டு அந்த குக்கீஸ் எப்படி வந்துச்சுன்னு நம்ம பார்க்கலாம். இப்ப எப்படி பேட்டர் ரெடி பண்ணணும்னு மட்டும் பார்த்துரலாம். மிக்ஸிங் பவுல்ல வந்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்க தண்ணியெல்லாம் வடிச்சு விட்டதுக்கப்புறமா நம்ம மெல்ட் பண்ணியிருக்க பட்டர் ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த பட்டர் கூடவே பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மெஷரிங் கப்பில் எடுத்து வச்சிருக்கக்கூடிய நாட்டு சர்க்கரை. எனக்கு வந்துட்டு பொட்டுக்கடலை மாவு பார்த்தீங்கன்னா, நான் 1 1/2 கப்பு மாவு போட்டிருக்கேன். இதுக்கு 1 கப்பு சர்க்கரை தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பிஞ்சு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வந்துட்டு விஸ்க் வச்சு ஒயர் விஸ்க் வச்சு தான் பண்ணியிருக்கேன். ஹேண்ட் விஸ்க் தான். எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணல. அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு எக் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் சரிங்களா? கொஞ்சம் ஃப்ளஃபியா வரும். ஃப்ளஃபியா வந்ததுக்கப்புறமா வந்துட்டு நம்ம வந்துட்டு மாவு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் சரிங்களா? இப்போ வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணியாச்சு. அந்த வெண்ணிலா எசன்ஸோட மூடி இருக்கு இல்லையா? அந்த மூடிக்கு 1 1/2 கப்பு மூடி அளவு தான் எடுத்திருக்கேன் சரிங்களா? அந்த பாட்டிலுக்கு மேல இருக்கக்கூடிய மூடியோட மெஷர்மெண்ட்ல 1 1/2 மூடி தான் எடுத்திருக்கேன் வெண்ணிலா எசன்ஸு. இப்போ வந்துட்டு அந்த ஜலிச்சுக்கலாங்க மாவு. என்னதான் நம்ம பவுடர் பண்ணியிருந்தாலும் கொஞ்சம் தரித்தரியா இருக்கும் இல்லையா கடைசியில? அதுக்காக நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம். அது கூடவே கொக்கோ பவுடர் வந்துட்டு 1 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது நல்லா வந்துட்டு ஜலிச்சு எடுத்துக்கலாங்க. ஜலிச்சு எடுத்ததுக்கப்புறமா நான் காட்டுறேன். நல்லா ஃபைன் பவுடரா நமக்கு கிடச்சிச்சு. இத நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ தூரம் நல்லா மிக்ஸ் பண்ண முடியுமோ, அவ்வளோ தூரம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம், நமக்கு ரொம்ப திக்கா இருக்குது அப்படின்னா மட்டும் ஒரு 1/4 டம்ளர் பால் எடுத்திருக்கேன். காய்ச்சாத பால் தான். அந்த பால் எடுத்திருக்கேன். அத நல்லா மிக்ஸ் பண்ணி குடுத்ததுக்கப்புறமா இந்த கன்சிஸ்டன்சில வந்துச்சு. இப்ப நான் ஃபுல்லாவே வந்துட்டு நல்லா அம் சாரி அது என்ன ஸ்பேச்சுலால நல்லா மிக்ஸ் பண்ணி குடுத்ததுக்கப்புறமா, இதில வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நட்ஸ் அண்ட் சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணி திருப்பி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்ல நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு, அதுக்கப்புறமா இத ஃப்ரிட்ஜில வந்துட்டு ஒரு 1/2 அன் ஹவர் வரைக்கும் மூடி போட்டு நம்மளால எடுத்து வச்சிரலாம். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு குக்கீஸ் பேக் பண்ண முடியும். இன்ஷா அல்லாஹ் இதோடைய பார்ட் 2 வீடியோ போடும்போது, அதில எப்படி வந்திருக்கு, அது எந்த மாரி டேஸ்ட்ல இருக்குன்னு இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.